ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கூல் டேஸ் மினி சீரியஸ் தான். வாங்க ஸ்கூல் டேஸ்க்குள்ளே போகலாம். போன வாரத்தில் சாராவுக்கு அடிப்பட ஜேகே அப்படியே அவளை தூக்கிட்டு வந்திருப்பான். அவன் அப்படியே க்ளோஸ்அப்பில் ஃபேஸை கொண்டு பயந்து போய் என்ன பண்ணுறீங்க சீனியர் அப்படின்னு கேட்க ஒன்றும் இல்லை அப்படின்ட்டுருப்பான். பிகாஸ் அதுக்குள்ளே மெடிக்கல் அந்த ரூம் வந்திருக்கும். ஸோ உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்படியே உட்கார வைக்க அங்கே உள்ள டாக்டரும் என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்க அது பிடி பீரியடில் விளையாண்டுட்டு இருக்கும்போது காலில் அடிபட்டுருச்சு. ஓ அப்படின்னு கிட்ட வந்து காலை பிடிச்சி பார்க்குறாங்க சாரா அப்படிங்கிறா. அப்போ அப்படியே வழியில் ஜங்கு கையை அவள் கொஞ்சம் அழுத்தி பிடிக்க ஜங்குக்கு அவள் கையை ஒன்றும் இல்லை அப்படிங்கும்போது தடவுறான். அப்போ தான் அவள் கவனிச்சிட்டு அப்படின்னு டக்குன்னு கையை இழுத்துக்கிறா. ஜங்குக்கும் அப்படியே சாராவை மறைக்கிற மாதிரி பார்த்துட்டு என்னாச்சு டாக்டர் அப்படிங்கிறான். அவனும் ஒரு நிமிஷம் பார்த்துட்டு நீ அப்படிங்க நானும் கூட விளையாண்டுட்டு இருந்தேன், என் சிஸ்டரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே கைரா சுகா லீசான்னு எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க. ஏன் இவ்வளோ கூட்டம், எல்லாம் அவங்க கிளாஸ் ரூம் போகலாமே அப்படிங்கிறாங்க. இல்லை அவன் என் சிஸ்டர் அப்படின்னு கைரா உள்ள வர. சரி ஓகே அப்போ நீ மட்டும் இரு, நீங்களாம் போகலாம் அப்படிங்கிறாங்க. அப்போ லீசாவோ அப்போ வா ப்ரோ போகலாம் அப்படிங்கிற மாதிரி ஜேகே கையை பிடிக்க ஜேகேவோ நீ போ நான் வரேன், அதாவது ஏதாவது ஹெல்ப் தேவைப்படலாம், ஸ்கூல் தான் முடிஞ்சில்ல வீட்டுக்கு போகிற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நிற்க சுகா இது எதுவும் சரியாக பண்ணல மச்சான் நீ போடா நான் பார்த்துக்கிறேன், நீ மட்டும் வேலையை மட்டும் பார்க்குறியா மச்சான் அப்படின்னு அவன் காதுக்கிட்டே யாருக்கும் கேட்காம சொல்ல சுகா இது என்னடா தலைவலி சாரா சும்மா இருந்த சங்க நீயே ஒதுக்கி எடுத்துட்ட அப்படிங்க. சாராவோ அப்படி ஜேகேவ என்ன இவர் நடவடிக்கைலாம் சரியில்லையே அப்படின்ட்டு சீனியர் ரொம்ப தான் என் சிஸ்டர் வந்துட்டாலே, அதுவும் இல்லாமல் சுகா ப்ரோ இருக்கார், நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் கிளம்புங்க. இவன் என்னை விரட்டுறதுலே இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஜேகே அப்படியே முறைச்சிட்டு வெளியே போக லீசா பிரதர் இதெல்லாம் சரியில்லை ஒழுங்கா வா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு 2 பேர் போக இங்கே அவங்களுக்கு வந்து இது ஷாராக்கு வந்துட்டு காலில் மருந்தெல்லாம் அவங்க போட்டு டேப்லெட் கொடுத்து ஒன்றும் இல்லைம்மா கால் வந்து கொஞ்சம் ஊனும் போது வலிக்கும், மற்றபடி ஒன்றும் இல்லைன்னு நல்லா ஊனி நட சரியாயிரும் அப்படின்னு அனுப்பிச்சி விட்றாங்க. காலை கொஞ்சம் நோண்டி தான் சாரா நடக்கிறா. கைரா நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டு மாட்டி அப்படிங்க. இல்லை நான் பிடிச்சிட்டே வந்துடுவேன் அப்படிங்க. சுகாவோ நான் வேணா நான் தூக்கவா, நீ நடக்கிறத பார்த்தா பாவமாக இருக்குது அப்படின்னு கிட்ட வர டக்குன்னு யாரோ தூக்க. இப்போ திரும்ப சாரா பார்க்குறா ஜேகே தான் உன்னை பஸ்லையாவது விட்டுட்டு போகிறேன் அப்படிங்கிறான். இவனோட என்னடா தலைவலி அப்படின்னு சாராக்கு ஒரு மாதிரி இருக்குது. கைரா சுத்தம் இவன் வேறு கால் இது பண்ணிக்கிட்டா, இன்றைக்கி என்னோடய ரோட் சைட் ரோமியோ பார்க்க முடியாதா சுத்தம் அப்படின்னு அவன் நினச்சிட்டு சரி அவுட் பஸ்ஸில் போக முடியாது இன்றைக்கி ஸ்கூல் பஸ்லேயே போவோம் அப்படின்னு அப்படியே வந்து அவளோட சாராவோட பேக்கையும் அவள் பேக்கையும் எடுத்துகிட்டு பஸ்ஸில் ஏற மெதுவாக வந்து ஜேகே உள்ளே உட்கார வச்சுட்டு பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். சாரா கொண்டுமே போல பேன்னு அவனையும் முழிச்சிட்ருக்க சுகா இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி வந்து கரான். எல்லாம் ஒன்றால் அப்படின்னு அவன் மண்டையில் கொட்ட நல்லா சொல்லுவடி நானாக கேட்டேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு, நீயா வந்து வாண்டடா மண்டையை கொடுத்துட்டு இப்போ என்ன திட்டிகிட்டு இருக்கியா, போங்கடா உங்கள் 2 பேர்த்தால் என்னோட ஆளை பார்க்க முடியாமல் போச்சு. அது யாரி அப்படின்னு சுகா கேட்க கைரா அச்சிஷோ அப்படின்ட்டு நான் சொன்னேன் ஜாலியாக போக வேண்டியது கெட்டு போச்சுன்னு சொன்னேன் இல்லையே அப்படிங்கிறாங்க. இப்படி இவங்களோட கான்வர்சேஷன் இங்கே போயிட்டுருக்கு. இங்கே கட் பண்ணால் அப்படியே நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க, உங்களுக்கு வந்துட்டு லாஸ்ட் பீரியட். ஸோ வந்துட்டு சார் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவர், அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படின்னு தயாங்க பார்க்குறாரு. அவனும் ஏன் நம்மளை மட்டும் இருந்தாலும் குருன்னு பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டுருக்க. யோ ஸ்டாண்டப் புதுசாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் நியூ ஸ்டூடெண்ட் இன்றைக்கி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், என் நேம் தயாங்க அப்படின்னு அவனை பற்றி இன்ட்ரோ கொடுக்க. ஓ ஓகே சிடோன் அப்படின்னு சொல்லிட்டு சரி உங்களுக்கெல்லாம் நாளைக்கு தான் லாஸ்ட் டேட், எல்லாருமே அவங்க நோட்டை சப்மிட் பண்ணணும், நியூ பாய் நீயும் தான் ஓகே. சார் நான் இன்றைக்கி தான் வந்திருக்கேன், நான் எப்படி நாளைக்கே நோட் சப்மிட் பண்ண முடியும், அதெல்லாம் எனக்கு தெரியாது, இது உனக்கு ஃபர்ஸ்ட் டே அதனால நான் உன்னை பேசாமல் விட்றேன், இல்லைனா இன்னும் நீ பேசுனதுக்கு பனிஷ்மெண்ட் வாங்கியிருப்ப, என்னை பற்றி உனக்கு தெரியாது, இங்கே இருக்கிறவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோ. எல்லாருமே அப்படி தான் ஐயோ என்ன இவரை போய் இவன் எதிர்த்து பேசிட்டான் அப்படின்னு நம்ம தான் பேன்னு பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பிகாஸ் அந்த ஆள் அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ அவர்கிட்ட எதிர்த்தெல்லாம் பேசினா ரொம்ப பேசுவார், அதுக்கு பேசாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவன் மட்டும் வாய் கொடுக்க போச்சு தேவையில்லாமல் வாண்டடாக வண்டி ஏறுறானே அப்படிங்கிற மாதிரி ஜேப் கொஞ்சம் பாவமாகவே இருக்காருனால அமைதியாடுறா அவர் அப்படி தான் அப்படின்னு சைகை கட்ட தயங்கோ சரி சார் அப்படின்ட்டு சொல்லிட்டு அப்படியே உட்காந்துக்கிறான். இங்கே பார் நீ எப்படி முடிப்ப அதெல்லாம் எனக்கு தெரியாது, நாளைக்கு ஒரு நாள் தான் டைம், யாராவது எழுதியிருப்பாங்க அவங்கக்கிட்ட வாங்கி எல்லா நோட்டையும் கம்ப்ளீட் பண்ணி வை, நாளைக்கு வந்து நான் கேட்கும்போது எழுதலை பாதி முடிக்கலை அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் எல்லாத்துக்கும் அதே தான்
எல்லோரும் முடிக்க வேண்டியதெல்லாம் முடிச்சு கொண்டுருங்க. நாளைக்கு வந்துட்டு பாதி தான் எழுதியிருக்கேன், இன்னும் மீதி இருக்குது. அப்புறம் நோட்டை எழுதாமல் கொண்டு வந்து சப்மிட் பண்ணுறது, இந்த எழுதுறதுக்காக லீவ் போடுறது, இந்த வேலையில் வச்சுக்காதீங்க. இதில் எது பண்ணாலும் என்கிட்ட பனிஷ்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் ரூடாகவே சொல்லிவிட்டு நான் வரேன் அப்படின்னு வெளியில் போயிடுறாரு. மற்றவங்களாம் ஐயோ இந்த ஆள் வேறு முடிக்க சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிகிட்டு இருக்க இங்கே தயாங்கோ இது என்னடா சோதனை வந்ததுமே படிப்பா. ஐயோ சரி பாட்டை தான் மத்தியானமே லூனா நம்மக்கிட்ட எதனாலும் என்கிட்ட கேளுன்னு சொன்னால அவன் முடிச்சிருப்பா, அவகிட்ட கேட்டு வாங்கிக்கலாம், அப்படியே அவகிட்ட நம்மளும் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படின்னு அவன் நினச்சிட்டு ஏ லூனா அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு அவள் திரும்பி பார்க்குறா. உன் நோட் கொடுக்குறியா, நான் முடிச்சுட்டு வந்து நாளைக்கு தந்துடுறேன் அப்படின்னு கேட்க நானே பாதி எழுதலை, இதில் இவன் கேட்க கொடுக்குது. அச்சோ சாரி தயாங், எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சா, அதனால் நோட்லாம் நானே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல, அதான் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உனக்கு தரணி அப்படிங்கிறா. நாளைக்கே அவர் சப்மிட் பண்ணுங்கிறாரு. இவ கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எப்போ தரது, நம்ம எப்போ எழுதுறது, எல்லாம் ஹெல்ப் பண்ணாலும் கேளுண்டாலே இப்படி வாரி விடுவான்னு நினைக்கல. பரவாயில்ல லூனா அப்படின்னு அப்போ கூட அவன் மேலே அவனுக்கு சரி பாவம் உடம்பு சரியில்லை அதான் எழுத முடியல அப்படின்னு நினச்சிட்டு சுத்தம் எல்லா பக்கமும் கேட்ட போட்டால் என்ன பண்ணுறது, யார்கிட்ட கேட்கலாம், எல்லார்ட்டையும் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு கிளாஸில் எல்லார்ட்டையும் உங்களை தவிர மித்த எல்லார்ட்டையும் கேட்குறான். நோட் இருக்கா ப்ளீஸ் தர முடியுமா அப்படிலாம் கேட்க எல்லாருமே இல்லைப்பா நாங்களே இன்னும் முடிக்கல, பாதி இருக்குப்பா, இன்னும் நான் எழுதவே ஆரம்பிக்கலடா அப்படிலாம் ஒருத்தர் சொல்லலாம். தேங்க்யூ சிட் அப்படின்னு வந்து உட்காந்துறான். இப்போ யார்கிட்ட போய் கேட்குறது, ஐயோ நமக்கு தெரிஞ்ச எல்லார்ட்டையும் கேட்டோம், யாரும் தர்ற மாதிரி தெரில, கேட்டால் இங்கே பாதி முடிக்காமல் உட்காந்துருக்குதுங்க, நம்ம இப்போ யார்கிட்ட வாங்குறது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கா ஹோபியோ. ஹே தயாங் அப்படின்னு கூப்பிட்றான். அப்படின்னு பார்க்க நீ வேணா ஹீரா கிட்டே கேட்டுப்பாரா. யாருமே முடிக்கலைன்னு சொல்கிறாங்க, அவள் மட்டும் எப்படி முடிச்சிருப்பா அப்படின்னு தயாங் கேட்க ஹோபியோ ஹே அவள் தாண்டா கிளாஸ் ஃபஸ்ட்டு, அவள் எப்படி முடிக்காமல் இருப்பா, கண்டிப்பாக அவள் எல்லாத்தையும் முடிச்சிருப்பா, உனக்கு கூட ஆஃப்டர்நூன் கொண்டு வந்து கொடுத்தால. ஆமாம்ல அவள் தான் கொண்டு வந்து கொடுத்தா, நம்ம தான் திமிர் பண்ணிக்கிட்டு வேறு வேணான்ட்டோம், அதுவும் இல்லாமல் மூஞ்சில் அடித்த மாதிரி திட்டி வேறு விட்டுட்டோம், இப்போ எப்படி போய் அவகிட்ட கேட்குறது அப்படின்னு தயாங்க்கு சங்கடமாக இருக்கு. பட் ஹீரா நல்ல பொண்ணுப்பா, அதெல்லாம் எதுவும் மனசில் வச்சுக்க மாட்டான், நீ கேட்டினா கொடுப்பா, அவகிட்ட வாங்கி எழுது, வேறு வழியே இல்லை உனக்கு அப்படின்னு ஹோபி சொல்லா. தயாங்கோ அப்படி உங்களை பார்க்குறான். பேசாமல் அவள் கொடுத்த போதே வாங்கியிருக்கலாம், ஓவராக சீனை போட்டது இல்லாமல் அவளை வேறு திட்டம் அனுப்பிட்டேன், இதெல்லாம் தேவையா, சரி இவன் இவ்வளோ தூரம் சொல்கிறான், அவகிட்ட கேட்கலாம், நான் எப்படி கேட்குறது அப்படின்னு தயாங்க யோசிச்சுட்டு எப்படி உங்களை பார்க்க நீங்களும் பக்கத்தில் உட்காந்துருக்க உங்கள் ஃப்ரெண்டோட அப்படியே ஜாலியாக பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த பீரியட் முடிஞ்சு உங்களுக்கு வந்துட்டு பிடி பீரியட். ஸோ எல்லோரும் பிடிக்கு போக நீங்களும் இல்லை எனக்கு கொஞ்சம் எழுத வேண்டியது இருக்குது, நீ விளாண்டுட்டே இரு, நான் கூட வந்து கண்டினியூ பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. என்னடி நீ வராமல் நான் எப்படி தனியாக போகிறேன், அதான் நாங்கள் இருக்கமே அப்படின்னு ஜிமின்னு ஜோஹப்போ அவங்க வந்துட்டு அவள் எழுதிட்டோம், அவள் எழுத முடிஞ்சாதான் அவளை பார்த்து நம்ம எழுத முடியும், வா வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டை எழுதிட்டு போக நீங்களாம் சிரிச்சிட்டு ஐயோ அப்படின்னு எழுதிட்டுருக்கீங்க. அப்படியே தாங்க உங்களை பார்க்குறான். இப்போ இவகிட்ட போய் பேசலாமா அப்படின்னு அவனுக்கும் சங்கடமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, யாருமே விளையாடவும் அவனுக்கு சேர்த்துக்கல, யாரும் கூப்பிடக்கூட இல்லை அவனை, ஒரு கர்ட்டசி கூட எவனும் நம்மளை வாணிக்கு பிள்ளையே, என்ன பண்ணலாம் அப்படின்னு திரும்பி பார்க்குறான். அங்கங்கே ரெண்டு பேர் மட்டும் உட்காந்துருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த ஈவா லூனா கூட உட்காந்துருக்க. இவங்க 2 பேரும் போலியா விளையாட, இவங்ககிட்டே பேசி பார்க்கலாம் விளையாட, அவனுக்கு விளையாட போகணும் ஆசையாக இருக்குது. ஸோ அப்படியே வந்து நீங்கள் 2 பேரும் விளையாட போல இங்கே உட்காந்துருக்கீங்க ப்ளே கிரவுண்ட் போலையா அப்படிங்கிற மாதிரி கேட்க இப்போ லூனாவும் ஈவாவும் அப்படி பார்த்துட்டு இந்த வெயிலில் போய் யார் விளையாடுவா, ஐயோ ஏற்கனவே நான்லாம் கருத்த மாதிரி இருக்கேன், இன்னும் விளையாண்டு கருத்து போயிடுவேன் அப்படிங்கிற ஈவா. லூனா அவன்கிட்ட போய் என்ன பேசியிருக்கா அப்படின்ட்டு அது வெயில் ஓவராக இருக்குது, இதில் போய் விளாண்டா எனர்ஜிலாம் ஃபுல்லாக ட்ராப் ஆயிரும் அதான் அப்படின்னு சமாளிக்கிறா. இது தயாங்கோ விளாட போகணும் ஆசையாக இருக்குது. இப்போ இவங்களும் இப்படி சொல்கிறாளுங்க, நம்மக்கிட்ட இந்த கிளாஸில் பேசுகிற 2 பேர் இவங்க தான், இவங்களும் வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு சரி அப்படின்னு அவனும் மனசை தேத்திக்கிட்டு ஆமாம் இந்த வெயிலில் போய் அவன் விளையாடுவான் அப்படின்னு அவளுங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அவளுங்கெல்லாம் கொஞ்சம் நேரம் கதை அடித்தவளுங்க ரெஸ்ட் ரூம் வரையும் போய்ட்டு வந்துடும் அப்படின்னு 2 பேரும் எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போக இங்கே இப்போ தயாங்க்கு சுத்த போர் ஆகுது, யாருமே இல்லை, ஐயோ அப்படின்னு போரிங்காக இருக்குன்னு அவன் டெஸ்கில் அப்படியே தலையை வச்சு படுத்துக்க எழுதிட்டு இருந்த நீங்களும் எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. ஸோ உங்கள் நோட்லாம் எடுத்து வச்சுட்டு விளையாட போகலாம் அப்படின்ட்டு நிமிந்தா அப்படியே தயாங்க பார்க்குறீங்க. அவன் சோகமாக டெஸ்கில் தலையை வச்சு படுத்துருக்க, உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, என்னடா இது கிளாஸ் ரூமில் இத்தனை பேர் இருக்காங்க, யாருமே வாவினை சேர்த்துக்கல, பாவம் புதுசாக வந்திருக்கான் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு தயாங் அப்படின்னு கூப்பிட்றீங்க. அவன் அப்படியே கண்ணை முழிச்சு பார்த்ததும் நீ விளையாட போலியா, ஏன் தனியாக உட்காந்துருக்க, வா விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்றீங்க. அவனுக்கும் ஆச்சரியமாக இருக்குது, பேசுகிறவளுங்க கூட வா விளையாட போகலான்னு கூப்பிட காணோம். ஆனால் இவளை மத்தியானம் தான் அப்படி திட்டினோம், ஆனால் வந்து
பேசுகிறா. ச்சே, நம்ம தான் ஓவராக போயிட்டோமோ அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினச்சிட்டு இது நான் வரல அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்க்குறீங்க. அவனை நான் வரலன்னு சொல்லிட்டு மறுபடியும் டிஸ்கில் படுக்க போக தயாங் அப்படின்னு மறுபடியும் கூப்பிட்றீங்க. அவன் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான். இல்லை, உனக்கு நிஜமாகவே விளையாட பிடிக்கல அப்படின்னா ஓகே, ரெஸ்டடு, நோ ப்ராப்ளம். ஆனால் உனக்கு விளையாட பிடிச்சி வரல அப்படின்னா உனக்கு சங்கடமாக இருக்குன்னு எனக்கு புரியுது. நீயே இது ஒரு நல்ல சான்ஸாக எடுத்துக்கூடாது. இப்போ நீ வந்து எல்லாரோடய விளையாண்டு பழகுனீனா தானே உன்கிட்ட எல்லோரும் மூஞ்சி கொடுத்து பேசுவாங்க, பழகுவாங்க. உனக்கு இது ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும்ப்பா எல்லாரோடைய ஃப்ரெண்டாக. வர பிடிச்சா வா, இல்லாட்டி ஓகே, நான் கம்பல்லாம் பண்ணல அப்படி சொல்லிட்டு நீங்கள் கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போக தயாங்க ஒரு மாதிரி ஹே அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் திரும்பி என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. நானும் வர வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறான். நீங்கள் கொஞ்சம் ஹாப்பியாகிறீங்க. அவன் அப்படியே வந்து போகலாம் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து அப்படியே ப்ளே கிரவுண்டுக்கு வர அங்கே நின்றுட்டு இருந்த ஜிமின், ஹோபி உங்கள் ஃப்ரெண்டெலாம் அப்படியே பார்க்குறாங்க. பேனு ஜிமினுக்கும் செம்ம கடுப்பாகுது. என்ன இவனையும் கூட கூட்டிகிட்டு வரா, மத்தியானம் தானே அவ்வளோ திட்டினான் அப்படின்னு ஜிமின் செம்ம காண்டில் அப்படியே உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஹே இவன் என்ன லூஸா, இப்போ எதுக்கு இவனை கூட்டிகிட்டு வரா, என்ன கேட்டா அவளை தான் கேட்கணும், எனக்குன்னா தெரியும் அப்படின்னு அவள் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்படியே நீங்கள் வந்து ஹே நம்ம தயாங்கையும் கூட சேர்த்துட்டு விளையாடலாம்ப்பா, அவன் நியூவில் அவன் மாதிரி சங்கடப்படுறான், ஸோ நம்ம சேர்த்துட்டு விளையாடலாம் அப்படின்னு சொல்ல ஜிமினிக்கோ செம்ம கடுப்பாகுது. அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அப்படியே உங்ககிட்ட வந்து என்ன மச்சான் நடக்குது, நான் கூப்பிட்டப்போ வரலன்னு சொன்னேன், ஓ இவனை கூட்டிகிட்டு வரதுக்கு தான் இவ்வளோ நேரம் அங்கே உட்காந்துருந்தியா அப்படின்னு அவ்வளோ பேச அவங்களுக்கு செம்ம கடுப்பாகுது. நான் எழுதிட்டு வரலான்னு உட்காந்தா எதை கொண்டு போய் எதோட முடிச்சு போடுறா அப்படின்னு கோவத்தில் அட்டிங் கொய்யால என்னை பார்த்தா அப்படியே தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு மிதி. கடைசியில் நீங்கள் மிதிச்சது உங்கள் ஃப்ரெண்டு காலில், அவன் நகரவும் ஹோபி காலை பிடிச்சி நச்சு மிதிச்சிட்டிங்க. அவளோ உசாராக எஸ்கேப் ஆக ஹோபி மாட்டிட்டாரு. ஸோ மிதிச்ச மிதில அம்மா அப்படின்னு அவன் கத்த ஜிமின் நான் இன்னும் அடிக்கவே இல்லை, இவன் ஏன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு ஹோபியை திரும்பி பார்க்க ஹோபியோ எம்மா பரதேவதை என்னை ஏன்டி மிதிச்ச, வலிக்குது காலிடுறி அப்படிங்க. இப்போ தான் நீங்கள் ஐயோ சாரி ஹோபி, நான் உன்னை கவனிக்கலை தெரியாமல் தோ இந்த நாய் நினச்சி உன்னை மிதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல வெவ அப்படின்னு அவவோட நீங்களோ அவளை இறி உன்னை விட மாட்டேன் அப்படின்னு அப்படி பாவீங்களாக்குற ஆதிக்கிங்களா உங்கள்கிட்ட மாட்டின பாரு அப்படின்னு அவன் கத்த நீங்கள் ஓடி போய் அவங்க ஃப்ரெண்டை பிடிச்சி கும்பூர் கஞ்சி காய்ச்ச. இப்படி பாய்ஸ்லாம் அதை பார்த்து சிரிச்சு ஜிமினுக்கோ மைண்டு மாறிடுது. நீங்கள் பண்ணுற சேட்டையெல்லாம் பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். தயங்கப்பட்டு தான் விளையாடுறது எல்லாரும் விளையாடுறதுல பார்க்க அவனும் கொஞ்சம் ஹாப்பியாகிறான். இப்போ அவங்க கிளாஸ்மேட்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க கூட இருப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி பாய்ஸ்லாம் வந்துட்டு ஹே இவ சொன்னான்னு உன்னெல்லாம் சேர்த்துக்க முடியாது, அப்படி சேர்த்துக்கணுன்னா ஃபஸ்ட்டு நீ கேப்சராரு அப்படின்னு பார்க்குறான் தயான். ஃபஸ்ட்டு நீ எங்கள் எல்லாத்தையும் போடி, அதுக்கப்புறம் வேணால் நாங்கள் உன்னை விளையாட்டுக்கு சேர்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னு அவனும் ஒத்துக்கிறான். விளையாடணுன்னு ஆசையாக இருக்குல்ல, ஸோ அதனால் என்ன சொன்னாலும் ஓகே அப்படிங்கிறான். இவங்க வந்துட்டு கண்டிஷன்லாம் போட்டு ஓகே நீ இப்போ எங்களை எல்லாத்தையும் துரத்து, யார் பிடிக்கிறியோ அவங்க அவுட், அப்புறம் அவங்க பிடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓட ஆரம்பித்ததும் தயாக்கு யாரை பிடிக்குன்னு தெரில, எல்லா ஆளுக்கு ஒரு திசையில் ஓடுது. இதில் பாதி அவன் கிளாஸ் ஆனே அவனுக்கு தெரில, மூஞ்செல்லாம் அவனோட அவனுக்கு இன்னும் சரியாக வந்து யாரோட ஃபேஸ் அதுவுமே தெரியலை. அதில் இங்கே எங்கே இது பிடிக்கிறது அவனுக்கு யாரையுமே தெரியாமல் முழிக்கிறான். என்னோட இது திடீர்னு எல்லாம் ஓடிட்டாங்க, யார் எங்கே இருக்கானே தெரியலையே, கிளாஸ்லாம் மிங்கிளாகவும் ஒன்றுமே புரியாமல் அவன் யார் நம்ம கிளாஸு அப்படிங்கிற மாதிரி முழிச்சிக்கிட்டு தேடிட்டு இருக்கான். அப்போ அவன் கண்ணுக்கு நீங்கள் மட்டும்தான் தெரியுறீங்க. அவன் முன்னாடி நீங்கள் சிரிச்சிட்டு ஓடுறதை பார்த்துட்டு அப்பா இவன் ஒருத்தி தான் நமக்கு தெரிஞ்ச ஃபேஸ், இவளையே ஃபஸ்ட் அவுட் பண்ணுவோம் அப்படின்னு வேகமாக ஓடி வந்து ஃபஸ்ட்டு உங்களை தான் அவுட் பண்ணுறான். உங்களுக்கோ அவன்கிட்ட அவுட் ஆனது ஏற்றுக்க முடியல. என்ன இவன் விளையாட்டுக்கு சேர்த்துக்க சொன்ன என்னையவே அவுட் பண்ணிட்டான், இல்லை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது ஸ்டார்ட் ஆனதும் நீங்கள் துரத்திக்கிட்டு போய் வேகமாக அவனை பிடிக்கிறீங்க. அடுத்து அவனோ என்னடி என்னையும் அவுட் பண்ணிட்டேன்னு திருப்பியும் அவன் உங்களை பிடிக்க, இப்படி நீங்கள் 2 பேருமே மாற்றி மாற்றி அவுட் பண்ணிக்கிட்டு ஒருத்தர் பிடிச்சி இப்படியே ரொம்ப நேரம் விளையாட்டு போயிட்டுருக்கு. இதை பார்க்குற ஹோபிக்கு ஜிமின் மற்ற கிளாஸ்மேட்ஸ்க்கெலாம் கொஞ்சம் காதில் புகையே வர ஆரம்பிக்குது. என்ன இவங்க 2 பேர் மட்டும் தான் விளையாட்டில் இருக்காங்களா, நம்மளும் இருக்கோம், அதெல்லாம் மறந்துட்டாங்களா என்ன, இதுக்கு மேலே தாங்காது அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே உங்ககிட்ட வந்து அடியே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு விட்டு இன்றைக்கி அவனை பிடிக்காம கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க. அது சரி, இந்த விளையாட்டில் நாங்களும் இருக்கோம்மா, அதையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு. நீங்கள் 2 பேர் மட்டுமே இருக்கிற மாதிரி உங்களை 2 பேருமே மாற்றி மாற்றி நீங்கள் இப்படி பிடிச்சிட்டு விளையாண்டுட்டு தான் நாங்களாம் என்னடி பண்ணுறது, அதுவும் இல்லாமல் காலையில் நடந்ததுக்கும் இப்போ நடக்கிறதுக்கும் சுத்தமாக இதுவும் சரியாக படலை அப்படிங்கிற மாதிரி அவ சொல்கிறா. அப்போ தான் உங்களுக்கும் அது புரியுது. ஐயோ சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரெண்டையை அவுட் பண்ணி விட அவளோ அப்புறம் மற்றவங்கள பிடிக்க இப்படி கொஞ்சம் அப்புறம் கலந்து விளையாட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ ஒருத்தர் பிடிச்சிக்கிட்டு ஜாலியாக ஓடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தால் லூனாவும் ஈவாவும் ஆல்சோ பார்க்குறாங்க. இவ்வளோ நேரம் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி பிடிச்சிட்டு இருந்ததையும் பார்த்துருப்பாங்க. அதுலேயும் லூனாக்குன்னா தாங்கங்களோட வந்து விளையாடுறது, சிரிக்கிறது, உங்களை பார்த்து ஓடி வர்றது, அதெல்லாம் பார்க்க அப்படியே வயிறு பற்றிக்கிட்டு எரியுது. அவளால் அதை ஏற்றிக்கவே முடியல. இங்கே ஈவாவோ அவளுக்கு தூபம் போடுற மாதிரி 2 சீரியர் வில்லி ரேஞ்சுக்கு பேசி நிற்கிதுங்க. என்னடி நடக்குதுங்க,
ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தோம். அந்த கேப்பில் இவனை அவள் கரெக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிட்டா. இப்போ எல்லாரோடையும் ஜாலியாக அவனும் விளையாண்டுட்ருக்கான். அதுலேயும் அந்த ஹீரா கூட சிரித்து சிரித்து விளையாண்டுட்ருக்கானே, இதெல்லாம் சரியாக படலையே. ஆமாம் ஆமாம், இவங்கெல்லாம் அப்படி சேர்ந்து விளையாடவே கூடாது. வா நம்மளும் அவங்க கூட போய் சேர்ந்து விளையாடலாம் அப்படின்னு லூனா கூப்பிட்டேன். எதை கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டாடி வெயில விளாண்டா கருத்து போயிடுவான் இவனா, இப்போ நீயே கூப்பிட்ற. ஏய் இப்போ வரப்போறியா இல்லையா அப்படின்னு லூனா மாதிரிக்கா. இவா வேறு வழி இல்லாமல் சரி சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் வந்து அப்படியே எல்லாரும் முன்னாடி நிற்கா. விளையாண்டுட்டு இருந்த நீங்களோ என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்க உங்கள் ஃப்ரெண்டோ என்ன மேடம் இந்த பக்கம் உங்கள் காற்று அடிக்குது அப்படின்னு கேட்க இங்கே லூனாவுக்கு செம்ம காண்டாகுது. ஏன் இது என்ன இவங்க அப்பாவோட கிரவுண்டா, நாங்களாம் வரக்கூடாதா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இல்லை நாங்களும் விளையாட தான் வந்தோம், எங்களையும் சேர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ ஹோபியோ எதை நீங்களா, உங்களுக்கு தான் விளையாண்டா கால் வலிக்கும் வேர்த்து ஊற்றும் இதெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லுவீங்களே, எப்படி வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வேறு கடுப்பேத்த அவங்களுக்கும் வெறியாகுது. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் அது எல்லோரும் விளையாடும் போது எங்களுக்கும் ஆசையாக இருக்காதா, அதான் ஏன் எங்களை சேர்த்துக்க மாட்டிங்களா அப்படின்னு லூனா ரொம்ப நல்ல மாதிரி பீச. நீங்களோ பாவம்ப்பா விளையாட கூப்பிட்டா வந்திருக்காங்க விடுங்கடா, ஏன் தேவையில்லாமல் இது பண்ணிட்டு இருக்கீங்க, பாவம் தானே அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும், நம்ம கிளாஸ்மேட் தானே அப்படி இப்படின்னு நீங்கள் தான் வரிஞ்சு கட்டிட்டு சப்போர்ட் பண்ணுறீங்க. சரி சரி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக இப்போ அவங்களையும் உங்களோட கேம்குள்ளே சேர்த்துக்கிறீங்க. அப்புறம் என்ன சகுனியும் கூனியும் உள்ளே வந்தால் என்ன நடக்கும், அவங்களோ அப்படியே தயாங் பக்கமே பாக்கெட் பண்ணி அதுவும் லூனாவோ தயாங்கே இது பண்ணிவிட்டு கண்ணால் பார்த்து பார்த்து சிரிச்சுட்டு அவனோட விளையாட தயாங்கோ இவ்வளோ நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டு இருந்தவன் லூனா வந்தது பேனு இப்போ அவள் பக்கம் பார்த்துட்டு அவள் கூட விளையாட ஆரம்பிக்கிறான். உங்களுக்கு இதை பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் சரி அவனுக்கு அவளை பிடிச்சதாக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி மனசை தேத்திக்கிறீங்க. அப்படியே ஜாலியாக எல்லோரும் விளையாண்டு முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு கிளம்பும் போது கூட லூனாவையும் ஹே எங்கள் கூட வரையா தயாங் அப்படின்னு கேட்க இதுக்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா மாதிரி தயங்கன்னு சொல்லிட்டு பல்ல இழிச்சிக்கிட்டு வரேனே இதோ போங்க பின்னாடி பேக் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுங்க 2 பேர் முன்னாடி பேசி நடக்க தயாங் பேக் எடுத்துகிட்டு திரும்ப நீங்களோ தயாங் 1 செகண்ட் அப்படிங்கிறீங்க. என்ன அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்குறான். இந்த நோட்ஸ் அப்படின்னு கொடுக்குறீங்க. இது எனக்கு நோட்ஸு அப்படின்னு அவன் பார்க்க தெரியும் அதான் சார் எழுதிட்டு வர சொன்னார்ல, நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டு வரலன்னா அவ்வளோதான், எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு இருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் நான் கொடுக்கும்போது கூட நீ வேணான்னு சொல்லிட்ட, திரும்ப உனக்கு என்கிட்ட கேட்க சங்கட்டமாக இருக்கும், எனக்கு புரியுது, அதை தான் நானே கொடுக்குறேன், ஒழுங்காக பார்த்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்துடு அப்படின்னு சொல்கிறீங்க. தேங்க ஒரு மாதிரி சங்கடமாக இது. சாரிப்பா நான் அப்படி உன்கிட்ட பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு அவன் சொல்ல இட்ஸ் ஓகே எனக்கு புரியுது, நீ ஏன் புதுசாக வந்திருக்க, அது மட்டும் இல்லை காலையில் அப்படி நடந்துருச்சு, உனக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, அது ஆக்சிடெண்ட் தான், அதை நான் எதுவும் நினைக்கல, நீ பேசினதையும் நான் தப்பாக நினச்சிக்கல, நீ ஏதோ கோவத்தில் பேசிட்ட, ஓகே எனக்கு புரியுது, சரி எதையும் நினச்சிட்டு இருக்காமா நாளைக்கு இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துடு, ஓகே நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட கிளம்பி போயிடுறீங்க. போகிற உங்களையும் நோட்ஸையும் மாறி மாறி பார்த்துட்டு ஒரு ரேர் பீஸ் தான் அப்படின்னு தயாங்க நினச்சிட்டு அப்படியே சிரிச்சிட்டு அவனும் கிளம்புறான். இப்படி ஹாப்பி மூடில் அவன் வீடு வந்து சேர அவங்க அம்மாவும் அவனுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பையன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலு, அதுவும் அந்த ஸ்கூல் ஒரு ஆவரேஜ் ஸ்கூல் தான், அங்கே போய் சேர்த்து விட்டுருக்காரே என்னெல்லாம் பண்ணிட்டு வர போகிறானோ அப்படிங்கிற பீதியிலேயே அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கா. தயாங்கோ அப்படியே சிரித்த முகமாக வர பரவாயில்லையே பையன் சிரிச்சிட்டுலாம் வரான் அப்படின்னு தயாங்கா அப்படின்னு அவங்க அம்மா கூப்பிட மோம் அப்படின்னு வந்து ஹாப்பியாக அவங்கள ஹக் பண்ணிக்கிறான். என்னடா சந்தோஷமாக இருக்கா, உனக்கு ஸ்கூல்லாம் பிடிச்சிருந்ததா, எனக்கு எப்படா போச்சு, யாரும் எதுவும் சொன்னாங்களா, நீ யாரும் எதுவும் பண்ணியா அப்படின்னு அவங்க ரேண்டமாக கொஷினாக அடுக்க ஆகணும். மோம் நான் இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்தேன், இன்றைக்கி நல்லா போச்சு, இன்றைக்கி மட்டும் இல்லை எல்லா நாளும் ஹாப்பியாக இருக்கணும்னு நான் நம்புகிறேன், அந்த ஸ்கூலில் இருக்கிற எல்லோரும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மோம், ஐம் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே படிக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கூட என்னடா இது வந்ததும் அடம் பிடிப்பான் போக மாட்டேன்னு சொல்லி அழுவான்லாம் நான் வெயிட் பண்ணேன், கடைசியில் என் பையன் இப்படி ஒரு ட்விஸ்ட்டை கொடுத்துட்டு போயிட்டான், சரி எப்படியோ அவனுக்கு பிடிச்சிருந்தா சரி தான் அப்படின்ட்டு அவங்களும் எங்கள் அப்பா எப்போ வருவார் அவர்கிட்ட இதெல்லாம் எப்போ சொல்லலான்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே நைட்டாக அவர் வந்ததுமே என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னடி பையன் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு போனால் என்ன ஆச்சு, எதுவும் சம்பவத்தை பண்ணிட்டு வந்துட்டானா, நீ வர்ற தோரணே சரியில்லையே, என் பையனை எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிட்டே இருங்க, அதெல்லாம் இல்லை நீங்கள் மெதுவாக பேசுங்க ஃபஸ்ட்டு, என் பையன் உள்ள படிச்சிட்ருக்கான், எதை உலகம் இது தனியாக தலைகீழ சுத்த போதா என்ன அப்படின்னு அவங்க மறைக்க, பின்ன உன் பையன் படிக்கிறானா, அந்த ஜீவன் இதெல்லாம் செய்யுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்குறாரு. எப்போ பார்த்தாலும் என் பிள்ளைய குறை சொல்லிட்டே இருக்காதீங்க, அவன் படிச்சுட்ருக்கான், நீ நல்லா உருட்டுவ உன் பையன், அதுக்கு மேலே
நான் இதெல்லாம் நம்பணுமா, நான் கண்ணால் பார்த்தா தான் ஒத்துக்குவேன் அப்படின்ட்டு அவரும் நம்பாமல் தயாங் ரூமை வந்து மெதுவாக எட்டி பார்க்க தயாங் அங்கே மும்பரமாக உட்காந்து நோட்ஸ் எழுதிட்டு இருக்கான். அதை பார்த்தது அவருக்கு மினி ஹார்ட் அட்டாக்கை வந்து எம்மாடியோ அப்படின்னு அவர் ஹார்ட்டை பிடிச்சிட்டு, அடியே என்ன கொஞ்சம் கை தாங்கல பொடி, என்னங்க நீங்கள் உங்களுக்கு ரொம்ப தான் திமிரு இப்போல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. பின்ன என்னடி ஆத்தாள மகனும் இன்னைக்குள்ள திருநாளா நீ விதவிதமாக சமைச்சு போடுற, கேட்டால் என் பையன் படிக்கிறாங்கிற, இங்கே வந்து பார்த்தா அந்த பையன் உட்காந்து வாங்கன்னு படிச்சுக்கிட்டு எழுதிட்டு இருக்கான். இதெல்லாம் தாங்கிறதுக்கு எனக்கு சக்தி வேணும்டி அப்படிங்கிறாரு. என்னங்க நீங்கள் அவன் படித்தாலும் திட்டுறீங்க, படிக்கலாட்டி திட்டுறீங்க, நான் எங்கடி திட்டினேன், எனக்கே ஷாக்காக இருக்காது. என்னைக்கு இவன் படித்து நான் பார்த்ததே இல்லையடி, எப்போ பார்த்தாலும் கிரிக்கெட் பேட்டு பாலுன்னு தெரிகிறவன் இன்றைக்கி அதிசயமாக உட்காந்து படிக்கிறான். பரீட்சைன்னு சொன்னால் கூட புக் எடுத்து பார்க்க மாட்டான், அப்படியே போய் முட்டை வாங்கிட்டு வரவன் இவன். இன்றைக்கி நம்ம ஸ்கூலுக்கு போனால் மொதல் நாளே உட்காந்து படித்தா மனுஷனுக்கு அப்புறம் ஆச்சரியமாக இருக்காது. இல்லை இது என் பையன் தானா, இல்லை என் பையனுக்கு எதுவும் பேய் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட்டு. அவங்க நீங்கள் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் விளையாட்டு அப்படின்னு அவங்களும் அவரை திட்டிட்டு, அதெல்லாம் என் பையனுக்கு பொறுப்பு வந்துடுச்சு, இனி பாருங்கள் அவன் எப்படி படித்து டாப்பாக வரான்னு அப்படின்ட்டு அவங்க சொல்ல, டாப்பில் வரானோ இல்லையோ அட்லீஸ்ட் பாஸ் ஆனாலாச்சும் போதும் அப்படி சொல்லிட்டு, சரி சரி நீங்கள் இங்கே நின்று அவனை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அவன் படிக்கிறான்ல அப்படிங்க. நான் நின்று டிஸ்டர்ப் பண்ணுறேன், அப்பா முடியலடி, ஒரு நாள் படிக்கிறதுக்கு உன் கூத்து அதுக்கு மேலே இருக்குது, போம்மா போ. நான் அவன் உண்மையிலே படிக்க தான் செய்கிறானா இல்லை சும்மா புக்கை திறந்து வச்சு தூங்குறானான்னு பார்த்துட்டு வரேன் அப்படிங்க. ஆனாலும் உங்களுக்கு ரொம்ப தான் சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க, அதெல்லாம் என் பையன் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவரோ நம்ப முடியலையே, நம்ம பையனா எப்படி மாறிட்டான். கொஞ்ச நேரம் நின்று பார்க்குறாரு, அவன் உண்மையிலேயே விழுந்து படிச்சுட்டு எழுதிட்டு இருக்க பார்த்துட்டு, பரவாயில்ல எப்படியோ ஒரு பட்டா சரிதான் அப்படின்னு அவரும் கிளம்பி போயிடுறாரு. இங்கே ஜின்னோ ஆரமும் அவங்க கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்க அவங்களுக்கும் வந்துட்டு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டீமாக ஃபார்ம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கப்பா. அப்படியே ஆரம் பக்கம் திரும்ப ஆரமோ என்ன அப்படின்னு பார்க்குறான். என்ன தான் பைக் ஓட்டுறதுல பெரிய ஆளாக இருந்தாலும் படிப்புன்னு வந்துட்டால் நம்ம ஆரம்பம் மிஞ்சிக்க முடியாது, அவனுக்கு தான் ஐக்கிய லெவலே அதிகமாச்சு. ஸோ ஜின்னோப்பா அப்படியே பம்பிக்கிட்டே, டே மச்சான் பழசெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு பழி வாங்கக்கூடாது, அதெல்லாம் இருக்கட்டும், இப்போ நீ இன்னத்துக்கு என்கிட்ட பம்பிக்கிட்டு இருக்க அப்படின்னு ஆரம்பிக்கா ஜின்னோ. இவ்வளோ நேரம் பம்பும் போதே தெரியலையா மச்சான், அதான் சாரே சொல்லிட்டாரே ப்ராஜெக்டாக டீமாக பண்ணணுமா, டீம் ஒர்க் முக்கியம் மச்சான், அதுக்கு நீ முக்கியம் மச்சான், நான் என்னத்துக்கு. டீ மச்சான் இப்போல்லாம் கழட்டி விடாதடா, படிப்புன்னு வந்துட்டா நீ தான் படிப்ஸு, அதனால் நீ எனக்கு சொல்லி கொடுத்தீன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ அது எப்பட்றா வெக்கமே இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்குற, காலையில் நானும் தானே சொன்னேன் அவளுக்கு முன்னாடி சீன் போடுற, டே கொஞ்சம் ஸ்லோவாக போடா, 2 பேரும் ஒட்டுக்கா போயிடலாம் அப்படின்னு சொன்னேன், கேட்டியா நீ, நான் தான் முன்னாடி வந்து பெரிய டாஸ்ன்னு எல்லாத்துக்கும் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 செகண்ட் முன்னாடி எனக்கு முன்னாடி உள்ள ஸ்வைங்கன்னு விழுந்தில்ல, அப்போது இதை யோசிச்சுருக்கணும். ஆடா பாவி, அதுக்கு இப்போ பழி வாங்க போறியாடா நீ. ஆமாடா ஆமாம், எனக்கு ஒன்று புரியவே இல்லை. என்ன அது எப்பட்றா ஹீராவுக்கு நீ அண்ணனா பிறந்த, டே என்ன நக்கலா, ஆமாம் அவள் தான் கிளாஸ் ஃபஸ்ட்டு, ஆனால் நீ ஏன் மச்சான் உன் மண்டையில் எதுவுமே ஏறாதா, மாமா உன்னை மட்டும் மண்டையில் மூளை எல்லாமே பெற்று போட்டாரா. என்னடா ரொம்ப பண்ணுற, எனக்கெல்லாம் ஐக்கியம்லாம் இருக்குது, உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு எதை எனக்கு நீ ஹெல்ப் பண்ண போகிற, டே போகடா வேணாட்டி, சரி நம்ம மச்சானாச்சே தனியாக கஷ்டப்படுவான், நம்மளும் சேர்ந்து டே நான் தான் கிளாஸ் டாப்பர், எனக்கே வா, உன் உருட்டெல்லாம் வேறு யார்கிட்டையாவது போய் உருட்டு, என்கிட்ட மூட்டு கிளம்பு அப்படின்னு ஆரம்பிச்சில்ல. டே கடைசியாக கேட்குறான், இப்போ கன்சிடர் பண்ணுவியா மாட்டியா, கடைசியாக நானும் சொல்கிறேன் ஒரு டேஷும் தேவையில்ல போ அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சல. ஜின்னுக்கு செம்ம கட்பாய், சே இதுக்கு மேலே முன்னாடி நின்று கெஞ்சினா பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் டொம்முன்னு ஜெஸி முன்னாடி புக்ஸை வைக்க, அவ்வளோ அப்படின்னு பார்க்குறா. என்ன பார்க்குற, இதில் நீயும் நானும் பேர் பண்ணிக்கலாம், நம்ம 2 பேர் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் பண்ணலாம். ஆரம் அப்படியே ஜெஸியாக நீங்கள் மாறி பார்த்துட்ருக்க, ஆனோ இன்னும் சொல்லுடி அப்படிங்கிற மாதிரி ஆரம் அப்படியே பார்க்குறான். ஆனால் ஜெஸியோ பண்ணலாமே, ஜின்னோப்பா போடா நீ சொல்லி கொடுக்கலண்ணா, ஜெஸி இருக்காடா, அவளை வச்சு இந்த ப்ராஜெக்டை எப்படி முடிக்கிறேன் பாரு அப்படின்ட்டு அப்படியே அவனை பார்த்துட்டு, அப்புறம் உனக்கு இதில் ஏதாவது டவுட்டுனா அப்படின்னு நான் வேகமாக கேட்க, என்கிட்ட மட்டும் கேட்டுறாத எனக்கு வராது அப்படிங்க சுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோ, அப்புறம் இதுக்கு
என்ன கேட்க சொன்னீங்க? அதான் சொல்கிறேனே, எனக்கே தெரியாது. அதனால் நீ என்கிட்ட டவுட் எதுவும் கேட்டு வச்சிடாதுன்னு முன்கூட்டியே சொல்கிறேன். நீ என்கிட்டலாம் டவுட் கேட்காத. உனக்கு ஏதாவது டவுட்டுன்னா உன் தங்கச்சிட்ட கேளு, இல்லையா அந்தோ அங்கே இருக்கானே வளர்ந்தவன் அவன்கிட்ட போய் கேளு. அவன் தான் நம்ம கிளாஸ் டாப்பர், உனக்கே தெரியும்ல. அவர் உங்கள் ரிலேஷன் தானே, உங்கள் கசின் பிசின்லாம் இப்போ இல்லை, அதெல்லாம் அத்து வந்துட்டேன். பார், இப்போ நீ தான் எனக்கு ப்ராஜெக்ட்டுக்கு என்னோட கம்பேனியன். ஸோ நீ நானும் சேர்ந்து அதை ஒர்க் பண்ணுறோம், ஓகே? இதில் நீங்கள் சொன்ன ரூல்ஸ் படி உங்களோட ஒர்க்கே ஒன்றும் வரலையே, என்கிட்டேல எல்லாம் கேட்குறீங்க. அப்புறம் எப்படி 2 பேரும் சேர்ந்து? நீ என்னம்மா நசன்னு கேள்வியாக கேட்டுக்கின்னு இருக்கா? எனக்கு முடியல, நீ எனக்கு வேணாம், உன்ட்ட நான் எதுவுமே கேட்கல, பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரி பக்கம் திரும்ப ஆரம்பம் வேகமாக வந்து ஜெரி கைப்பிடிச்சு, ஏய் நீ நானும் தான் பார்ட்னர்ஸ், அவங்க 2 பேர் பார்ட்னர்ஸ் ஆகிட்டாங்கல்ல, ஸோ எந்த ஹெல்ப் பண்ணி என்ன கேட்காம அவனுக்கு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜெஸியை மறைச்சிட்டு ஜெரி கையை பிடிச்சி எடுத்துகிட்டு ஆரம் போக, இவன் என்ன லூஸா அப்படிங்கிற மாதிரி ஜெஸி பார்த்துட்டு இருக்க. ஜின்னா போடா, ஹே நீயும் படிப்ப தானே, அப்புறம் ஏன் மக்கு படைசா மாதிரி அவனையவே பேன் பார்த்துட்ருக்க? உனக்கும் எல்லாம் தெரியும் தானே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ப்ராஜெக்ட் பண்ணலாம். போகிற ஜெரியோ திரும்பி ஜின்னையும் ஜெஸியும் பார்க்க, ஜெஸியோ இந்த 2 லூசு பையன்கிட்ட நம்ப மாட்டிக்கிட்டே மேடி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். இங்கே தரன்னு எடுத்துகிட்டு வந்து லைப்ரரியில் விட்டு என்ன அப்படிங்கிறான். என்னடா நீயா கூட்டிகிட்டு வந்து இங்கே விட்டுட்டு என்னான்னு என்ன கேள்வி கேட்டால் நான் என்னத்தை சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவமளிக்க. ப்ராஜெக்ட்னு சார் சொன்னார்ல, அதுக்கு அது சம்மந்தமாக புக்ஸ் எல்லாம் எடுக்கணும்ல. ஆமாம், அப்போது நான் சொல்கிற புக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு போய் அவன் பாட்டுக்கு ஆகி உட்காந்துக்க. இவன் என்ன நினச்சிட்ருக்கான்? இவன் என்ன கிங்கா? இவனுக்கு நான் என்ன அடிப்பணிஞ்சு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ 2 பேரும் சேர்ந்து தான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் மட்டும் உட்காந்துட்டு என்ன வேலை வாங்குறீங்க என்ன அப்படின்னு அப்படியே எழுந்து நிற்கிறான். அப்படின்னு சரி கொஞ்சம் பின்வாங்க. என்ன பண்ணுவேன் அப்படின்னு அப்படியே முன்னாடி வரான். நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னேன், நீங்கள் தான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லணும் அப்படின்னு அவள் பதறா. அவனும் அப்படியே கிட்ட வந்து அப்படியே மேலே இருக்க ஒரு புக்கை எடுக்கிறான். புக்கு எடுக்க வாடா இப்படி வந்த, கொஞ்ச நேரத்தில் ஹார்ட் பீட் ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு அவள் பதறிட்டு இருக்கா. அவள் ஃபேஸை கொண்டாரா. அப்படியே அவன் பயந்து போய் அப்படியே பின்னாடி செஞ்சுக்கிறான். இந்த புக்ஸில் இருக்கிறதெல்லாம் ரெஃபர் பண்ணலாம். அப்புறம் ப்ராஜெக்ட் பண்ண உன் வீட்டுக்கு நான் வரவா இல்லை என் வீட்டுக்கு நீ வரியா? அது அப்படின்னு நான் வைத்த சொல்லுறேன். இல்லை வேணாம், 2 பேரும் டியூஷன் ஒன்றா தானே படிக்கிறோம், ஸோ டியூஷன் சென்டரில் பார்த்துக்கிறோம்ல, அங்கேயே உட்காந்து பண்ணிக்கலாம். உனக்கு எப்படி? இல்லைன்னா சொல்லு, என் வீட்டுக்கு போய்க்கலாம். சரி ஓகே, என் வீட்டுக்கே போய்க்கலாம். என்ன என்கிட்ட ஒப்பீனியன் கேட்குறானா இல்லை இவனே டிசைட் பண்ணுறானா? ஹலோ, நான் ஓகே சொல்லவே இல்லை, அதெல்லாம் சொல்லுவேன். எதே சொல்லி தான் ஆகணும் அப்படின்ட்டு மிரட்டிட்டு போகிறான். என்ன இவன், நான் இவன் கூட சேர்ந்து எல்லாம் பண்ணி ஆகணும்னு மிரட்டிட்டு போகிறான் அப்படின்ட்டு, நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு அவன் சத்தம் இல்லாமல் சொல்ல, ஆரம்பம் திரும்பி வந்து என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, ஒன்றும் சொல்லியே, அது ஈவினிங் டியூஷனில் பார்ப்போம் பட்டா அப்படின்ட்டு போகிறான். அப்படியே அவளுக்கு மூச்சு விட முடியாமல் கொஞ்ச நேரம் நின்றுட்டு இருந்தவ வெளியில் வந்த ஜெஸியோ என்னாச்சுடி அப்படின்னு ஜெரியை பிடிச்சி உழுக்க, அந்த லூசு பையன்கிட்ட நான் மாட்டிக்கிட்டேன்னு முழிக்கிறேன்டி. ஏன் என்ன பண்ணான், எதுவும் பண்ணானா அப்படின்னு கேட்க, இல்லை என்னை மிரட்டுறான், டியூஷனில் படிக்கிறது பத்தாதுன்னு அவன் வீட்டுக்கு வர சொல்கிறான்டி ப்ராஜெக்ட் பண்ண. நீ சொல்ல வேண்டியதானே நம்ம வீட்டுக்கு வர சொல்லி, நான் எவ்வளோ சொன்னேன், அவன் கேட்கலடி. அதுக்கு நீ இந்த ப்ராஜெக்டே பண்ண வேணாம், சார்ட்ட சொல்லு, அவன் ரொம்ப மிரட்டுறான்னு. இல்லடி இந்த மார்க் முக்கியம், நான் போகிறேன். லூசு அவன் தான் சொல்கிறான்னு. பரவாயில்ல, டியூஷன் பக்கத்தில் தானே அவன் வீடு, தெரியாது விடு, டியூஷன் போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அப்படியே அப்பா கேட்டால் ப்ராஜெக்ட்டு அதனால போகணுன்னு சொல்லலாம், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. நீயும் வருவல்ல, சின்ன வேணா அங்கேயே வர சொல்லலாம், 4 பேர் ஒன்றா சேர்ந்து கூட பண்ணலாம் அப்படின்னு சரி சொல்கிறா. 2மே சரியான லூஸுங்க, இவனுங்க கிட்ட நம்மளை கோத்து விட்டுருக்காரு சார், வேறு ஆளே கிடைக்காத மாதிரி. சரி என்ன பண்ணி தொலைய போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சலிச்சுக்கிட்டு ஒரு வழியாக அவங்க 2 பேரும் இவனுங்க வீட்டுக்கு வரதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. சின்னம் எப்படியோ அவங்க 2 பேர் வரேன்னு சொல்கிறது பெருசு, ஆனால் எதுக்கு நேரம் வீட்டுக்கு வர என்னை கூப்பிட்ருக்காங்க, கடுப்பாகுது அப்படின்னு சொல்லிட்டு சரி டியூஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். எல்லாருமே ஒரே டியூஷன் தான். ஸோ இங்கே நம்ம தயாங்க தவிர மற்ற எல்லோரும் அந்த டியூஷனில் போய் படிச்சுட்ருக்கீங்க. ஸோ எல்லாருமே அந்த டியூஷனுக்கு போய், நீங்கள் உங்களோட பிரதரான ஜின்னு, ஆரம் அவனோட பிரதரான ஜிமின்னு, அப்புறம் வந்துட்டு ஜேஹோப், சுகாவுக்கு 2 ட்வின் சிஸ்டர்ஸ், அவங்க தான் வந்து ஜெஸியும் ஜெரியும், அவங்களும் அதே டியூஷன் தான் வராங்க. ஸோ தயாங்கும் கிடையாது, ஜேகேவும் கிடையாது, அவங்க 2 பேரும் அந்த டியூஷனுக்கு வரல, மற்ற எல்லாருமே அதே டியூஷனுக்கு தான் வராங்க. சுகாவை டியூஷன் கிளம்பும் போது ஜேகே வந்துட்டு அவளுக்கு கால் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கறதுக்காக கால் பண்ணுறான். அப்போ
சுகாவோ சாரா தானே, ஓகேடா, அவ கூட இப்போ டியூஷன் கிளம்பிட்டுருக்கா, நாங்கள் டியூஷன் போகிறோம். எது டியூஷன் போறியா, சொல்லவே இல்லை அப்படின்னு கேட்குறான். டேய், நான் டியூஷன் போகிறது உனக்கு தெரியாதா, இப்போ கேட்குறா. 9th சேர்ந்தால் தான் சரியாக இருக்கும், அப்புறம் 10th போகும்போது சப்ஜெக்ட்லாம் உனக்கு புரியும்னு சொல்லி எங்கள் அப்பா இந்த வருஷம் சேர்த்து விட்டாருன்னு சொன்னல. ஓ, டியூஷன் எங்கடா இருக்குது மச்சான்? அது ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தாண்டா, பக்கம்தான். ஓ அப்படியா, எங்கன்னு சொல்கிறியா? ஏன்டா? இல்லை மச்சான், நானும் படிக்கணும்ல, அடுத்த நானும் 10th போகிறேன்ல. அதுக்கு கேட்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சுகா வந்து யோசிக்க. என்ன மச்சான் யோசிச்சுட்டுக்கா, சொல்கிறா. அது ஃப்ரெண்ட்ஸ் டியூஷன்டா இந்த டியூஷன் நேம். ஓ அப்படியா, எந்த ஸ்ட்ரீட் எல்லாத்தையும் கேட்டுட்டு சரி மச்சான், அப்போ அங்கே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பேசிட்டு திரும்ப லீசாவோ அப்படியே கையில் புக்ஸோட அண்ணா அப்படி நிற்கிறா. என்ன இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு அம்மாட்ட போய் போட்டு கொடுக்க போறியா? நோ ப்ராப்ளம், படிக்க தானே போகிறேன், அதனால் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஸோ உனக்கு தான் நோஸ் கட் ஆகும், போய் சொல்லிக்கோ. அதெல்லாம் இல்லைண்ணா, பின்ன நானும் படிக்கணும்ல. எதை அப்படின்னு பார்க்குறான். நீ படிக்க வர, இதை நான் நம்பணும். உனக்கு நான் அங்கே போய் என்ன பண்ணுறேன்னு தெரிஞ்சுட்டு அம்மாட்ட போட்டு கொடுக்கணும். அதுலேயும் மெயினாக சாராட்ட பேசுகிறானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு வர. ஐயோ, இவளை எப்படியா கழட்டி விடுமே. ஐயோ அதெல்லாம் வேணாமா, நீ இப்போ தானே 8th, இன்னும் 9th இருக்குது, 10th இருக்குது, நெக்ஸ்ட் இயர் சேர்ந்துக்கோ, இப்போ என்ன அவசரம்? அண்ணா என் கிளாஸ்லையும் எல்லாம் டியூஷன் போகிறாங்க, அம்மா தான் நான் தனியாக போகக்கூடாதுன்னு சொல்லி நான் விட மாட்டேனாங்க. நான் எப்போலேருந்து கேட்டுட்டு தெரியுமா, அதே டியூஷனில் தான் அவன் படிக்கிறான். நான் எப்போலேருந்து கேட்குறேன் தெரியுமா, மம்மி தான் விட மாட்டேங்கிறாங்க. சுத்தம் எந்த சனியனும் அங்கே தான் இருக்கா, வழங்கிரும். ஐயோ இப்போ வேறு இப்போ விட்ட மாட்டா பழையே அப்படின்ட்டு அவனை எப்படியாச்சும் இவளை கட் பண்ணி விட்டுட்டு போகிறதுலேயே அவன் குறியாக இருக்கா. அவங்க அம்மா கரெக்டாக வந்து என்னங்க சண்டை அப்படின்னு வந்து நிற்கிறாங்க. அம்மா பாருமா, இவன் மட்டும் டியூஷன் போகிறான், என்னை மட்டும் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறான், நீயே சொல்லுமா, நானும் நல்லா படிக்கணும்ல, நல்லா பார்க்கல. ஆமாடா, வர இவள் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டேங்கிறான். பரவாயில்ல, என் பிள்ளைங்களுக்கு படிக்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சா, சரி உங்கள் அண்ணா பிரச்சனையே இல்லை, நீ தான் நல்லா படிப்பியே கண்ணா, அப்புறம் ஏன்டா டியூஷன்லாம்? அம்மா வேற இல்லைம்மா, எனக்கு அங்கே போய் படித்தா இன்னும் நல்லா பெட்டராக படிக்கலாம்ல, 10th யூஸ் ஆகுமா, அதுக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட டியூஷன் போகிறாங்கம்மா, சுகா இருக்கான்ல அவெல்லாம் அங்கே தான் போகிறான், அதாம்மா. ஓ அப்படியா, சரிடா, நான் அப்பாட்ட சொல்லிடுறேன், நீ தங்கச்சி கூட்டிகிட்டு போ. என்னம்மா நீ, அவள் சின்ன பிள்ளை தானே. ஆமாடா, அப்படிக்குன்னு சின்ன பிள்ளைனா அவன் என்ன 1th படிக்கிறா, 8th படிக்கிறா, ஒழுங்காகவே படிக்க மாட்டேங்கிறா. நானே சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன், நீ இல்லாமல் அவளை எப்படி தனியாக அனுப்புறதை யோசிச்சுட்டேன். தானே அண்ணங்காரன் இருக்கில்ல, கூட்டிகிட்டு போ அப்படின்னு லீசாவையும் அவங்க கூட சேர்ந்து கட்டிவிட. இம்சை, இவளை என்ன பண்ணுறது? சரி, இவன் என்ன பண்ணிட போகிறான் நம்மளை மீறி அப்படின்னு ஒரு குருட்டு தைரியத்தில் ஜிகேவோ அங்கே கிளம்பி வரான். அதுக்குள்ளே அவங்க அம்மா கிட்ட சுகா கிட்ட வந்து அவங்க டியூஷன் டீச்சர் நம்பர் வாங்கி பேச சொல்லவும் அவங்களும் வந்துட்டு ஃபோன்லேயே வந்துட்டு பேசிட்டு சேர்த்து விட்டுறாங்க. ஸோ ஜேகே ஹாப்பியாக சாராவை பார்க்கலாம் அப்படின்னு வந்துட்டுருக்கா. இங்கே சாராவோ நடக்க முடியாமல் லைட்டாக நொண்டை. சுகாவோ ஹே, நான் வேணா உன்னை சைக்கிளில் கூட்டிகிட்டு போகிறேனே அப்படிங்க. அப்போ கைரா அப்படின்னு சாரா பார்க்குறா. கைரா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அவன் பின்னாடி உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லி 2 பேர்த்தையும் உட்கார வச்சு டபுள்ஸ் அடிப்பல்ல அப்படின்னு சுகாட்ட கேட்க, அதெல்லாம் சூப்பராக அடிப்பேன் அப்படிங்கிறான். அப்படியே வந்து அவன் மண்டையில் ஒரு கொட்டு ஜெரி. ஏன்டி கொட்டினேன் அதையும் சொல்லிட்டு சுகா பார்க்க, ஏண்டா உன் சிஸ்டர் சொன்னாங்க என்னைக்காவது எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கா, இப்போ இவங்களை மட்டும் வச்சு டபுள்ஸ் அடிக்கிறா, அவளுங்க 2 பேரும் குட்டியாக பூனை சேர்த்துருக்காங்க, நீங்கள் யாரை சேர்த்துருக்கீங்க, யாரை பார்த்துட்டு அப்படி சொன்னேன், நாங்கள் என்ன அப்படியாடா இருக்கோம் அப்படின்னு 2 பேரும் மொத்த. சுகாவோ அடியே ராட்சசிக்கலாம் அடிச்சு கொண்டாதீங்க அம்மா, ஒரே பிள்ளைய அடிச்சு கொல்ல பார்க்குறாளுங்க அப்படின்னு சுகா கேட்டா. அவங்க அம்மா வந்து என்னங்க நீங்கள் சண்டை அப்படி? சண்டையா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, டியூஷன் போகிறோம், டாட்டா டைம் ஆச்சு அப்படின்ட்டு 2 பேரும் அவங்களோட சைக்கிள் எடுத்துகிட்டு ஓட. சுகாவோ சிரிச்சுட்டு சரி போகலாம் அப்படின்னு இப்போ எல்லோரும் கிளம்பி அதே டியூஷனுக்கு தான் வராங்க. ஸோ எல்லோரும் அங்கே மீட் பண்ணிக்கிறீங்க. தயாங்க மட்டும்தான் அங்கே இல்லை. இங்கே ஜேகேவோ ஃபர்ஸ்ட்டு அங்கே வரான். அந்த டியூஷன் அப்படியே பார்க்குறான். அவன் கண்ணு போகிறா, சாரா எங்கே இருப்பா அப்படிங்கிற மாதிரி அவளையே தேடுது. அவனோ பேசிட்டு அப்படியே திரும்ப இவனை பார்த்துட்டு ஜர்க்காயி, என்னது என்னடா இது உன் ஃப்ரெண்டு இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு சாரா சுகாட்ட கேட்க, அவனை இந்த டியூஷன் தான் சேர்ந்துருக்கான், இந்த டியூஷன் அவனுக்கு நீ தான் சொன்னியா, நீ தான் சஜஸ்ட் பண்ணியா அப்படின்னு சாரா முறைக்க. இது என்னடா வம்பா போச்சு, அவன் டியூஷன் சேரணும்னு கேட்டான், அதுக்கு சொன்னேன், இதுக்கு போய் என்ன கோச்சிக்கிட்டா எல்சாக்கோ, நம்மால் இங்கே வரான் அப்படின்னு செம்ம ஹாப்பியில் இருக்கா. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையில் இருக்கா. இங்கே உங்களோட டீமோட நீங்களும் அப்படியே டியூஷனுக்கு வரீங்க. வந்ததுமே ஜேஹோப்பு, சாரா என்னடி ஆச்சு அப்படின்னு ஜேஹோப்போட சித்தப்பா பொண்ணுங்க தான் சாராவும் கைராவும். ஸோ அவளோட சிஸ்டர்ஸ் அப்போ தான் ஜிமின் நல்லா கைராவை பார்க்குறான். இந்த பொண்ணு தான் அன்றைக்கி அவுட் பஸ்ஸில் பார்த்தோம் அப்படின்னு கைராவும் அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஹாப்பியாகிறா. பட் வெளியில் காட்டிக்கல. ஹாய் அப்படிங்கிறா. ஹே நீ இதே டியூஷன் தானா, இவ்வளோ நாள் ஒன்று நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிறான். நீ என்ன தவிர எல்லாத்தையும் பார்த்தா உனக்கு இப்போ நான் கண்ணுக்கு தெரியவா அப்படின்னு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறா. இப்படியே அந்த டியூஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது
ஒரு சந்தில் தயாங் நிற்கிறான் இருட்டில். நீங்கள் யாரோ இருட்டில் இருக்க மாதிரி இருக்குன்னு, ஹே யார் அப்படின்னு கேட்க, டக்குனு உங்கள் கையை பிடிச்சி இழுக்க பாய்ந்து போய் ஹே அப்படின்னு பார்க்குறீங்க. அது தயாங் தான். தயாங்க பார்த்து நீங்கள் தயாங் நீங்கள் அப்படின்னு ஏதோ கேட்க வர அவனும் இழுத்து டக்குன்னு உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் பயந்து போய் ஹே அப்படின்னு அவனை தள்ள பார்க்குறீங்க. அவனும் விடாமல் உங்களை இழுத்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இதோட இந்த பார்ட் முடித்து நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.